அனைவருக்கும் வணக்கம். அதாவது லோ பட்ஜெட்டில் கொடுக்குற மாதிரி ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது லோ பட்ஜெட் தாங்க. என்றைக்குமே ரிட்டர்ன் கிஃப்ட்டை பொறுத்தவரையும் எல்லாமே ரேட்டெல்லாம் ஹை ரேட்டு தான். நீங்கள் நினச்சே பார்க்காத அளவுக்கு தான் எல்லா ரேட்டுமே இருக்கும். ஏன்னா இது ஒரு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டு, ஓகேங்களா. நம்ம வீட்டில் இருந்தே நீங்கள் பண்ணினாலும் வேல்யூ அதிகமான ஒரு ப்ராடக்ட்டு, ஓகேங்களா. இப்போ நம்ம நீங்கள் கேட்டதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ அதே தான் 6க்கு 6 அட்டை ஒன்று வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் 6க்கு 3/2 2 அட்டை வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் 6.25க்கு 3/2 2 அட்டை. இது எல்லாமே நான் 4 ஒன்று ஒட்டியிருக்கேன், ஓகேங்களா. நீங்கள் 4 ஒன்று ஒட்டுங்க. இந்த ஃபேப்ரிக் ஒட்டுறது இல்லை கம்மு போடுறது அதெல்லாம் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்து வரவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. அதனால் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம பாக்ஸ் ஒட்டி டக்குன்னு டக்குன்னு எப்படி முடிக்கிறதுன்ற பார்த்துருங்களா வாங்க. இது ரொம்ப ஈஸியான வேலைங்க. இது என்றைக்குமே இந்த பாக்ஸ் ஒட்டும் போது கொஞ்சம் நெளிஞ்சிருக்கு, அந்த இதாக இருக்குது, அந்த மாதிரி ஃபீலே பண்ணாதீங்க. எப்பயுமே ஒரு பாக்ஸ் நம்ம ஒட்டுனா அது எப்பயுமே கரெக்டான பொசிஷனில் இருக்காது. நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபினிஷிங். அதாவது இந்த மாதிரி பாக்ஸுக்கு இந்த பக்கம் வெளியே வந்திருக்கா, இந்த பக்கம் வெளியே வந்திருக்கா, இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஷேப் இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா இது இப்போ நம்ம வேலை பார்க்குறதுனால இது ட்ரையாக தான் இருக்கும், ட்ரை ஆகிருக்காது. எல்லாமே கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும், அதனால் அப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நெட்டு ஃபேப்ரிக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த நெட்டு ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, நீங்கள் நெட்டு ஃபேப்ரிக் எடுத்து இந்த சுற்று அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க, ஓகேங்களா. சுற்று அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. நான் அப்படி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் டேப்பில் எடுத்தாலும் சரி இல்லை இதை மாதிரி எடுத்தாலும் சரி. இந்த இருக்குங்களா 1 2 3 4, ஓகேங்களா. 4 ஒரு 1/4 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் இப்படி இழுத்து கொடுக்கும், அதனால் எனக்கு 1/4 இன்ச்சு ஓகே. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன், ஓகேங்களா. இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுவோம். இதுதாங்க பெரிய வேலைன்னு சொல்லுவாங்களே, இந்த ஸ்டிச் பண்ணுறது தான் பெரிய வேலை இந்த ஒர்க்கில். மற்றபடி எல்லாமே ஈஸி தான். ஏன்னா ஸ்டிச் பண்ணுறது பெரிய வேலையா அப்படின்றலாம் யோசிக்காதீங்க. இந்த பாக்ஸில் இந்த வேலை கொஞ்சம் பெரிய வேலை, இவ்வளோதான். இது பண்ணுனாலே இந்த பாக்ஸோட வேலை முடிஞ்சிச்சு, அப்படி சொல்ல வரேன். இப்போ இது இருக்கு இல்லையா, இதை நம்ம தெரியாத அளவுக்கு கொஞ்சம் இதை மாதிரி ஒரு மடிப்பு பண்ணிடுவோம், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது கணக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் நான் கம்மு போடுறேன். இந்த உயரம் நமக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ மட்டும் நம்ம வச்சுக்குவோம், ஓகேங்களா. உயரம் அந்த ஃபேப்ரிக்கில் எத்தனை இது இருக்கோ அவ்வளவு நான் எடுத்துட்டேன். நமக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால் இது தைச்சது உள்ளுக்கு போகிற மாதிரி வச்சு திருப்பிக்கிறேன்.
திருப்பிக்கிட்டு இப்படி கோர்த்து விட்டுறேன். இப்பயே பார்த்தீங்கன்னா தெரியுது. நான் வந்து எனக்கு ஒயர் அதிகமாக தான் இருக்குது, அதனால் நான் கீழே வரையும் இறக்கிட்டு நான் இந்த பக்கம் திருப்பிக்க போகிறேன். நீங்கள் லேசாக வச்சாலே போதுங்க. என்றைக்குமே இந்த கம்மு வந்து அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறோம், அதனால் நீங்கள் லேசாக பண்ணாலே போதும். இப்போ இந்த ஃபேப்ரிக்லேயும் லைட்டாக நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப்படியே இதை ஒட்டி விட்ருவோம். ஏன்னா சில பேருக்கு டவுட் வந்துருக்கும்ல, இதை பிடிச்சி தூக்குனா வெயிட்டாக இருக்கும், வந்துடும் சொல்லுவாங்களா. இப்போ நம்ம போட்லி உங்களுக்கே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக இது போட்லி ரெடி ஆயிடுச்சு. இங்கே இருக்குள்ள ஒரு கயிறை வச்சு ரெடி பண்ணிக்க வேண்டியதான். இன்னைக்கு கம்மு கொஞ்சம் சதி பண்ணுதுங்க. இன்னைக்கு கம்மு வாங்க போகவும் இல்லை. நான் இருக்க கம்மு சரியாக வரும்னு நினச்சேன், அது கொஞ்சம் காஞ்சி வச்சுங்க கம்மு. ரெண்டாவது ஆமாம், இந்த நான் உங்களுக்கு சொல்லணும், எப்பயுமே இந்த கம்மு வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க, வெளியில் வச்சுருங்க. இது வந்து இதோட ஸ்மைல் வந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்தில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த கம்மை மாஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸ்மெல்லு மறந்துடாதீங்க, ஸ்மெல். இப்படி தாங்க ஏதாவது வார்த்தையெல்லாம் மறந்துடுது. ஓகேங்களா? இப்போ முடிஞ்சு அந்த ஜரி. இப்போ இந்த ஜரியை நம்ம சுற்றி ஒட்டிடுவோம். இதில் எல்லா கலருமே கிடைக்குங்க, உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு எல்லாமே இருக்குது. இப்போ நான் இங்கே ஒரு இன்ச்சில் ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல இதுலேயும் கம்மு போட்டுட்டேன், கம்மு போட்டு தான் ஒட்டுறேன். இப்போ இந்த இடத்த வந்து இங்கே இருக்குது, நான் கரெக்டாக மடிச்சுக்க போகிறேன். எனக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெட்டி விட்டுருவோம். ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு தான் போதும்னு நினைக்கிறேன். இது அப்படி உள்ளுக்குடி மடித்து இங்கேக்குள்ளே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா, இந்த கார்னர்லேயே முடிச்சுருவோம் நம்ம இதை. அதுக்கப்புறம் வழக்கம் போல் இங்கே கீழே வந்து பேப்பரை ஒட்டிட வேண்டியதான். இப்போ பாருங்கள் இந்த பாக்ஸ் எப்படி இருக்குண்டு. இவ்வளோதாங்க. இங்கே எனக்குள்ளே நம்ம ஒரு கயிறு எடுத்து தட்டிக்க வேண்டியதான். இதே கயிறு எடுத்து இதாக இருக்குது பாருங்கள். போட்டு ஒரு நாட்டு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் ஒர்க்கு கொடுங்க. ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா இதோட காஸ்ட் வைஸு இன்னும் அதிகமாகும்.
இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்காங்க. இதுக்கு லைக்காக போடுங்க. லைக் ஏன் இப்போ கேட்குறேன்னா எல்லாம் அப்போ தாங்க கொஞ்சம் மூவ் ஆகும். மூவ் ஆனால் நிறைய பேர்த்துக்கு போகும். ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு போகிற மாதிரி மூவ் ஆகும். அப்போ தான் நம்ம ப்ராடக்ட்லாம் வெளியில் தெரியும். ஓகேங்களா? உண்மையிலே சொல்லுங்கள், சூப்பராக இருந்துச்சுன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.